ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் ஜூன் போய் ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்ருக்க அவரை சொல்லிட்டு யார் அது உங்களுக்கு ரிலேட்டிவான்னு கேட்குறாங்க. அப்போ தான் இவ பார்த்தீங்கன்னா ஆமாம் என்னோட பாய் ஃப்ரெண்டோட அம்மா அப்படின்ட்டு அவள் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்ட்டு வந்திருக்கா. இவ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகிடும்னு கையை பிடிக்க அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையை எடுத்துட்டான். எடுத்தோடனே இவ இருந்துட்டு இந்த மாதிரி எப்போவுமே சண்டை போடுவோம்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஜூன் கேட்டுட்ருக்க. இல்லை இந்த டைம் கண்டிப்பாக எனக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு ஜூன் பேசிகிட்டு இருக்க. நான் ஏதோ கோபத்தில் பிரேக்கப்னு சொல்லிட்டு மற்றபடி நான் சீரியஸாக சொல்லலை அப்படின்ட்டு இவ இருக்கா. ஆனால் நான் உங்ககிட்ட லாஸ்ட் டைமே சொன்னேன்ல, இன்னொரு டைம் நீ பிரேக்கப்னு சொன்னா நமக்கு எப்போவுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஒவ்வொரு டைமும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேசாமல் இருக்கும்போது நீ பிளைண்ட் டேட்டுக்கு போவ, அப்போ நான் வேலையை தேடிட்டு இருப்பேன். அதனால் உன்னை போகாதன்னு கூட என்னால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைமும் நீ அப்படி போகும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை. கடைசியாக உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க, நான் விட்டுட்டேன்ட்டு எனக்கு தோணுச்சு. இந்த டைம் கூட எனக்கு பிளாங்க் ஆச்சு. ஆனால் இதை முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு பாய் ஃப்ரெண்ட் பாட்டுக்கு போக ஜூன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இரு, என்ன பிரச்சனைனாலும் சரி எனக்கு முதலாலாம் இதே மாதிரியே கால் பண்ணு. ஏன்னா நம்ம 5 வருஷம் ஒன்றா இருந்திருக்கோல, ஒரு பிரேக்கப்னால நீயும் நானும் வேற யாரும் டாயிடாது அப்படின்ட்டு இவ அப்படியே தைரியமாக அனுப்பி வைக்கிறா. அனுப்பி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவ உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. கரெக்டாக இப்போ இன்டர்ன் வேற பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க இவ அழுகிறதுலாம் பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. என்னை பார்த்தா அவனுக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்ட்டு இவ தேம்பி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறா. இன்னொரு பக்கம் சிஓ பார்த்தீங்கன்னா என்ன தூங்குனதுனால ஒன்றும் ட்ரிப்பை மிஸ் பண்ணலையே, எப்போ பார்த்தாலும் நம்ம டாக்டர்ஸ்க்கெல்லாம் இதான் வேலையா என்னன்ட்டு கிம்மை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்க. கிம்மு உங்களை விடவா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக மியாங் கால் பண்ணி வேலையே இல்லாத வேலைக்கும் சிஓவை வாவான்னு கூப்பிட்டுருக்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. கிம்மா பார்த்தோன்னே ஹீரோயின் சும்மா இருப்பாளா, இந்த மாதிரி காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவர் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு மழை வேற வருது, யாரோ கூட பிடிக்கிறாங்க. யாராவதுன்னு ரொமான்டிக்காக இவ திரும்பி பார்த்தா அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஹீரோயின் தான் இவர் கூட கொஞ்சம் நல்லா பேசுவாள். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த மலையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆமாம் நான் வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, சரி இந்த ஃப்ரைடே நீங்கள் ஃப்ரீனா நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாமா டின்னருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல இதெல்லாம் கிமோ தூரத்துலேருந்து அப்படியே சங்கட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பேஷண்ட்டு என்னை பார்த்து பண்ணுங்க, நான் ரொம்ப பாவப்பட்ட பிறவி, நான் ரொம்ப அப்பாவையான பொண்ணுன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. யாராதுன்னு கொஞ்சம் நல்ல ஆங்கிளில் பார்த்தா தான் தெரியுது. படிப்ஸு அட நேற்று வரைக்கும் நல்லா தானடா இருந்தா, இவளுக்கு என்னடா ஆச்சு நம்ம நினச்சிட்டு இருக்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இவ சீஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டே வந்துட்டுருப்பா. சாரின்ட்டு வர சீஃப் மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிச்சு கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க. என்னடா இது சாரியை காணுன்ட்டு அவர் பாதியிலே திரும்பி பார்க்க அப்போ தான் தெரியும் இவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணுற சுச்சுவேஷனில் வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல கிம்மை பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் கொண்டு வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்ன்ட்டு படிப்ஸுக்கு உறுதியாக சொல்லிட்டாங்க. அங்கே 3 பேர் பார்த்தீங்கன்னா வேற எதனா வழி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. வாய்ப்பே இல்லைன்ட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கு தான் தெரியும்ல நம்ம ஹாஸ்பிட்டலை பற்றி, நாங்களாம் கூட இருக்கோம்ல அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லி அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் வந்து அழகாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது படிப்ஸுக்கு ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷன் அசஸ் பண்ணுறது யாருன்னா ஜூன் அப்படின்ட்டு. நீ எங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உனக்கு நான் தான் அசஸ் பண்ண போகிறேன்ட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ இதுக்கு நான் ஹீரோயினை கூட கூப்பிட்டுருப்பேன், நீ பழைய சண்டையில் எதனா பண்ணி விட்டுருவியன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்குது. அதுக்கப்புறம் சரி என்னோட பிரம்மையாக இருக்கும் போல் அப்படின்ட்டு அவ போக இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் இவளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்கள உட்காந்துட்டு என்னடா இது மணி 11 ஆச்சு, இந்நேரம் உலகமே அழிஞ்சாலும் சரி கிம் இந்நேரம் டான்னு டீ குடிக்க வந்திருப்பாரு, ஆளை காணோம், இப்படியெல்லாம் அவர் ஸ்கிப் பண்ணுற ஆளே இல்லையே, என்ன இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் பதறிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிம்மு ஹீரோயினை வச்சு ஸ்மூத்தாக காரில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நிஜமாலுமே இன்றைக்கி என் கூட ஹாஸ்பிட்டல் வரீங்களா என்னென்னு ஹீரோயின் கேட்க ஆமாம்மா எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான்ட்டு ஹீரோயின் இவருக்கு பிடிச்சிருச்சு போல் அதை சாக்கா வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன் கடன் என்னாச்சு, போன ஹாஸ்பிட்டல்லேருந்து நீ ஏன் வெளியே வந்த அப்படின்ட்டு ஹீரோயினை பற்றி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன இது 1 வருஷமாக கூட இருக்கேன் இப்போ தான் திடீர்னு கேட்குறீங்க, நான் என்ன உங்ககிட்ட காசு வாங்குவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்க. அட நான் பொழுது போகலன்னு சும்மா கேட்டமா, நீ வேற கொடுக்குறக்கேன்ட்டு இருந்தாதானுங்கிற மாதிரி கிம்மோ சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி நிறுத்துங்க அப்படின்ட்டு யாருக்கும் டவுட் வரக்கூடாது நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா முன்னாடியே நிறுத்திடுறா. இன்னொரு பக்கம் நம்ம படிப்ஸுக்கு பிடிச்ச பண்ணெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்ருக்க. வி பார்த்திங்கன்னா வந்து நைட்டு நீ எப்படி கொரட்டை விட்டுட்டு இருந்த தெரியுமா, என்னால் தூங்க கூட முடியலன்னு கலாச்சிட்டு இருக்கா. டே நான் எவ்வளோ வழியில் படுத்துட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு படிப்பு சொல்லிட்டு இருக்க. ஜூன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மறக்கிறதுக்காக புது ஃபோன் வாங்கிட்டேன், இனி எந்த மெசேஜும் இதில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. பாதிக்கப்பட்டதை பார்த்தா நீ என்னமோ ரிஜெக்ட் பண்ண மாதிரி தெரியலையே, உனக்கு தான் ரிஜெக்ஷன் நடந்திருக்கும் போல அப்படின்னு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்க. எனக்கா வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜூன் பார்த்தீங்கன்னா பெருமை பீத்திட்டு அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கா. சரி அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட பேசிகிட்டே வரும்போது சரி உனக்கு சிஓ இந்த மாதிரி குயிக் வாங்கிட்டு வர சொன்னாங்க, டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வா பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்க நல்லா வேலை செய்கிறாங்க
அதை பாராட்டுறதுக்கு வாங்கிட்டு வராங்கன்ட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் மூடில் வந்துட்டு அப்புறம் தான் தெரியுது இது ஹீரோயினுக்கு இல்லை பேஷண்ட் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்ட்டு 100 நாள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. அந்த 100 டே செலிப்ரேஷனுக்கு தான் இது. இந்த மாதிரி இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, அது எல்லாத்தையும் நீங்கள் கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறீங்களே, அதுக்கு தான் உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா முதலே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. பட் குழந்தை கையில் நிற்கல போல். இந்த டைம் ஆச்சும் கண்டிப்பாக என் குழந்தைய நான் வாங்காமல் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ நம்பிக்கையாக அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் கலந்து பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக தான் நடக்கணும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சரி ஊதுங்க டைம் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ அவங்களோட குழந்தைகளாக இருக்கும் போல் அதுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. இதோ டாக்டருக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க. செலிப்ரேஷனாக முடிஞ்சோடனே முதல் வேலையாக எல்லாம் வந்து நல்லா சோறுதிங்கணும் அப்படின்ட்டு 3 வேலையை உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாப்பாடு சூப்பர் அருமை, இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ட்டு எல்லாம் ஒரு பக்கம் ஜாலியாக இருக்க. கரெக்டாக அப்போ படிப்ஸ் வந்துடுறா. பார்த்தோன்னே வந்துட்டியா, சரி வந்து உட்காருவா அப்படின்ட்டு யாருமே அவளை மதிக்கல, எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஏண்டா உங்களுக்குலாம் மனசாட்சின்ட்டு ஒன்று இருக்கா அப்படின்னு அவள் கேட்டுட்ருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டு நல்லா சாஞ்சு படுத்தாதான் குழந்தை ஓகேவா இருக்கும், அப்படியே மல்லாக்கப்படுத்தா குழந்தைக்கு எதனா பிரச்சனை வந்துடும்ட்டு யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு நெட்டில் பார்த்து படித்து பயந்துட்டு மல்லாக்க கூட படுக்க மாட்டாங்க. அப்போ தான் பக்கத்தில் இருந்த அம்மா இருந்தாங்களே செலிப்ரேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, நானும் கன்சீவாக இருக்கும்போது இப்படிலாம் சொன்னாங்க, நானும் நம்பினேன், ஆனால் எனக்கு கை வலிச்சது தான் மிச்சம், அதெல்லாம் சும்மா ஆன்லைனில் ஃபேக்கு, நீங்கள் தைரியமாக திரும்பி படுங்க, குழந்தைக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொட்டாவி போட்டு எப்படா வீட்டுக்கு போவோன்னு நின்றுட்டுருக்க. அப்போ அந்த அனஸ்தீசியா டாக்டர் இருக்கார்ல அவர் வந்துட்டாரு. இந்த மாதிரி நாளைக்கு சொன்னபடியே நீங்கள் ஃப்ரீ தானே போகலாம் தானே அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை போகலாமே அப்படின்ட்டு சொல்லிடுறா. கரெக்டாக அந்த இடத்துக்கு கிம்மு வேற லிஃப்ட்டில் வந்துடுறாங்க. வந்த உடனே உள்ளே போகலான்ட்டு ஹீரோயின் போகிறா. ஒரு நிமிஷம் நாங்கள் பேசணும், நீங்கள் முதல்ல போங்க அப்படின்ட்டு அந்த அனஸ்தீசியா டாக்டர் பார்த்தீங்கன்னா கிம் அனுப்பி விட்டுடுறாங்க. பாவ கிம்முக்கு அப்படியே மூஞ்சியே வாடி போக ஹீரோயின் எந்த பதிலும் சொல்லாமல் நின்றுட்டு இருக்கா. இவளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்னடா இது புதுசாக டேட்டுக்கு கூப்பிட்ருக்கானா இல்லை நிஜமாலுமே டின்னர் தானே அப்படின்ட்டு. என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி கோவர்க்கர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே ஃப்ரெண்டு கேட்குற மாதிரியே 2 பேர்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் டேட்டுக்கு கூப்பிட்றான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஜூன் என்ன கூட சாப்பிட்டா டேட் ஆகிடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வெறும் டின்னர் தான் அப்படின்ட்டு மாற்றி 2 பேரும் உருட்டிட்டு இருக்காங்க. என் ஃபர்ஸ்ட் லவ் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கா, நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசையாக பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சும்மா சூப்பராக காதல் மன்னனாடு ஓடிக்கிட்டு இருக்கா. உனக்கெல்லாம் யாரா ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ட்டு கரெக்டாக நம்ம படிப்ஸு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுமா அப்படின்ட்டு இவனும் போய் பார்க்குறான். அதுங்க பார்த்தீங்கன்னா இவனோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே, வேறு யாரும் இல்லை, இவனுக்கோட சீனியரு. இவனுக்கு இவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல். உங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர்லாம் ஆனேன், நீங்கள் தான் இன்றைக்கி நான் டாக்டராக இருக்கிறக்கே காரணம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் கூட கடலை போட்டுட்ருக்கு. என்னது பாய் ஃப்ரெண்டாக உனக்கு, என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, என்னை இப்படி ஏமாற்றிட்டேன்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்கள எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது இது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜூன் இருக்கால அவங்க அம்மா அப்படின்ட்டு. ஏன் எங்கள் கிட்ட சொல்லலை, நாங்கள் நல்லா கவனிப்போலன்னு டாக்டர் கிட்ட ஏற்றிட்டுருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஜூனோட மானத்தை 1 2 பல போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில எல்லாம் இவளை எப்போவுமே நாங்கள் இளவரசின்னு தான் கூப்பிடுவோம் தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. அப்படியா இளவரசி அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா எல்லாம் இளவரசின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் தூக்க வடிய அப்படியே பேஷண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அது தெரியல, நான் போய் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். அதோட சொல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்மா பேஷண்ட்டுக்கு வந்திருப்பாங்களே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களே ஒரு ஃபுல் டைம் டாக்டராக மாறிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த அம்மா சொன்னதெல்லாம். இன்னொரு பக்கம் இல்லை நல்லா சாப்பிட்றியா என்ன, உடம்ப நல்லா பார்த்துக்கமா அப்படின்ட்டு ஜூனோட அம்மா சொல்லிட்டு இருக்க. ஏமா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல முதலியே, நீ ஏன் திடுத்துப்புன்னு வந்த, இனிமேலாச்சும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா ஒழுங்கா இரு சரியா, தயவு செஞ்சு என்னை பற்றி வாயை திறந்துடாதம்மா அப்படின்ட்டு காலைல விழுகாத குறையா கதறிட்டு இருக்கா. சரி என்ன சாப்பிட்றியா இல்லையா, உடம்பு இப்படி அழைச்சி போயிருக்க அப்படின்னு கேட்க. இந்தா இதை சாப்பிட்டு போ அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிம்ச்சியெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டாங்க போல். இவ டைம் ஆச்சுன்னு அவங்க அம்மா கத்தி விட்டுறா. எவ்வளோ டைம் சொல்கிறது எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னு நம்மளை எப்படி நம்ம அம்மாவை கற்றுப்போம் அந்த மாதிரி எவ்வளோ கத்திக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவை சரி நான் எதுவும் சொல்லலை போ அப்படின்ட்டு அவள் போனதுக்கப்புறம் பிள்ளை எப்படி பொறுப்பாயிட்டான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அக்காவும் சரி மாமாவும் சரி 2 பேரும் உட்காந்து சீரியஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த மாதிரி குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு மறுபடியும் அது கனவுல வந்துச்சு அந்த நாள் அப்படின்ட்டு அக்காவுக்கு அபார்ஷன் ஆயிருக்கும்ல அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடு, இந்த டைம் எல்லாமே கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக ஏதோ மெடிசன் போடணும் போல் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு படிப்ஸ் கேட்டுட்டு இருக்க. என்னத்தை அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஜூன் பண்ண வேலை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என் பொண்ணு முதல்லலாம் எப்படி இருந்தா தெரியுமா சுமாரா, இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா
அது மேக்கப்மா அப்படின்ட்டு ஜூன் இருந்துச்சு கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது, என் பொண்ணுக்கு தான் இல்லைன்ட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அப்படிலாம் இல்லையே அப்படின்னு படிப்ஸ் வாயை திறக்கிறா. மேடம் நீங்கள் கொஞ்சம் வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்குறீங்களா அப்படின்ட்டு ஜூன் பார்த்திங்கன்னா கரெக்டாக அமுத்து விட்டுறா. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா ரூம் போய் தூங்கலால, வீட்டுக்கு போகலாலன்ட்டு இருக்க. ஒரு நாள் தான் அவங்க கூட தூங்குறேன், தூங்குமா அப்படின்ட்டு இருக்கா. நாளைக்கு ஆப்ரேஷன் எல்லாம் நல்லா தானே நடக்கும்னு அவங்க அம்மா கேட்க, பயமாக இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும், இதெல்லாம் ஈஸி தாம்மா, ஒரு பிரச்சனை இல்லை, தூங்கு அப்படின்ட்டு ஜூன் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கார்தல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம பெடிப்ஸ்க்கு முடியல, இருந்தாலும் எப்படியாச்சும் வேலை செய்வா அப்படின்ட்டு இந்த சிஸ்டம் ஒர்க்கு சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஜூனோட அம்மா சமைச்சு எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் சாப்பிட்ருக்க. எங்கள் அம்மா எப்போவுமே நொயின்ட்டே இருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு ஜூன் புலம்பிக்கிட்டு இருக்கா. எங்கள் அம்மா அப்பெல்லாம் இல்லை, ஏன்னா அவங்க அப்ராடில் இருக்காங்க, என்னை பற்றி கவலையே பட மாட்டாங்கன்னு வீ சொல்லிட்டு இருக்க. எங்கள் அம்மாவும் அப்படி தானே படிப்பு சொல்லிட்டு இருக்கா. ஏய் உங்கள் அம்மா ப்ரொஃபஸரில், அவங்க பிஸியாக தானே இருப்பாங்க அப்படின்ட்டு ஜூன் பார்த்திங்கன்னா படிப்ஸோட அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் மாற்றி மாற்றி அவங்க அம்மாவை குறைதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்லுவா பாருங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு அம்மா இருக்காங்கன்னு சந்தோஷப்படுங்கடா அப்படின்ட்டு. இதில் சிரிக்கிறதா ஃபீல் பண்ணுறதா நமக்கு கூட தெரியாது. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவை ஆப்ரேஷன் தேட்டருக்கு நம்ம ஜூன் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. கொஞ்சம் இவளுக்கும் பயமாக தான் இருக்குது. டாக்டர் இந்த மாதிரி எங்கள் அம்மா குளிர்லாம் தாங்க மாட்டாங்க, அதனால் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுருங்க அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவாக போற்றி விட சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பேஷண்ட் இருக்காங்களே, கன்சீவாக இருக்காங்களே, அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பசங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது நல்லா தானே இருந்தாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா அவங்க குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்டே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டெஸ்ட்டில் பீட்டே இல்லை, நம்ம எடுத்ததாக ஆகணும் ஆப்ரேஷன் பண்ணி, வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே டாக்டர்லேருந்து பேஷண்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஏன்னா ஒரு அம்மாவை விட டாக்டரை விட அதிகமாக இவங்க தான் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ இவங்களுக்கே அவ்வளோ ஆசையில் இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்ட்டு எல்லாம் ஷாக்கில் நின்றுட்டுருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் படிப்ஸர் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜூனோட அம்மாவை கேர் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜூன் அம்மா உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே, எதுனா வலி இருந்தால் இவகிட்ட சொல்லுங்கள், மாத்திரை கொடுப்பா, எனக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்ல, ஆமாம்மா நான் பெட்ஷீட் கூட போற்றி விட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு படிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பொண்ணாகவே மாறிட்டா. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஜூனோட அம்மா சாப்பிட்டியா அப்படின்ட்டு தான் கேட்டுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் எப்படிமா இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு ஜூன் பார்த்திங்கன்னா உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சிடறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட பேசலான்ட்டு போய், சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவங்க எதுவுமே பேசாமல் அந்த ஃபார்மில் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. என்கிட்ட எதுவுமே பேசாதுங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு நின்றுட்டுருக்க. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் அக்காவும் உங்கள் நிலமையில தான் இருந்தா. அந்த குழந்தைய அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது அழுதா. ஏன்னா அவள் அன்றைக்கி சாப்பிடலை, அந்த குழந்தை பசியோட போயிருக்குமோ, ஒரு அம்மாவா நான் தோத்துட்டேனோ அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தா. ஆனால் நீங்கள் அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது உங்கள் குழந்தை பசிக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல, அதனால் கடைசியாக சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைய வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ற கடைசி சாப்பாடு இதுதான், இதுக்கு மேலே குழந்தை சாப்பிடவும் முடியாது, நீங்களும் அதுக்கு கொடுக்க முடியாதுல்லன்னு மாதிரி சொல்ல, அவங்க பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க. வாயிலேயே போலனாலும் அழுதுகிட்டு சாப்பிட்ருக்க. சியோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் மனசு இல்லை. ஜூன் அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, அம்மா எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ரொஃபஸரை பற்றி நீ புலம்பிகிட்டே இருப்பியே, யார் அது காட்டு, என் பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்கிறது, பார்த்தா இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இவங்க கத்திக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சவுண்டு, யாராதுன்னு பார்த்தா காங் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இந்த மாதிரி நீங்கள் தான் என் பொண்ணோட ப்ரொஃபஸரான்ட்டு அவங்க அம்மா அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஏதோ கேட்கலான்னு போக இவ கதறி அழுதுட்டுருப்பா போல். அப்புறம் தான் இன்னும் என் பொண்ணு ரொம்ப காலம் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், எப்படியாச்சும் அவள் என்ன தப்பு பண்ணாலும் பாவம் பார்த்து மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஐயோ உங்கள் பொண்ணெல்லாம் சூப்பராக வேலை செய்கிறாங்க, தங்கமான புள்ள அப்படின்னு டாக்டர் சொல்ல, அப்போ தான் இவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. சரி நீங்களாம் நல்லா பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க. ஜூனுக்கா நன்றிமாங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் படிப்ஸ், நான் குணமாய் வந்துட்டேன்ல, உங்கள் எல்லாத்துக்கும் ட்ரீட் தரேன், என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லாம் ஹையாகவே ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாங்க அப்படின்னு படிப்ஸ் போட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூனோட அம்மாவு கூட எல்லாரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து தான் ஒரு காஃபியும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை கொடுத்துட்டு வழி அனுப்பி வச்சுட்டு இருக்க. இந்த மாதிரி இனிமேல் ஹாஸ்பிட்டலில் வராதிங்க புரியுதாம்மா, அதனால் இனிமேலாச்சும் நல்லா சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு தான் வருது. ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் ரொம்ப பயந்துருப்பீங்கள அப்படின்னு கேட்க, இல்லையே எனக்கு நிஜமாலுமே இங்கே பிடிச்சிருந்துச்சு, 12th நீ என் கூட இல்லை, ஆனால் பல வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் உன் கூட இருந்தேன் அப்படின்ட்டு சொல்ல, ஏமா பல்லா பேசுகிறீங்கன்ட்டு இவளுக்கு அழுகியே வந்துடுச்சு. ஏன்னா அவங்க அம்மா அவங்கள பற்றி கூட யோசிக்காமல் ஃபுல்லாக இவளை பற்றி தானே யோசிக்கிறாங்க. ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு இவ ஒரு பக்கம் அழுதுட்டுருக்க. அவங்க அம்மா அழுகாதம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. மா போகாதீங்கம்மான்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்கா. இன்னொரு பக்கம் கிம்மு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டே ஜாலியாக
ஆப்ரேஷனில் எப்படி போகுதுன்னு பேசிகிட்டு இருக்க அப்போ தான் எல்லாம் இந்த மாதிரி ஹீரோயினை மட்டும் காணோம், எனக்கு தெரிஞ்சு அவள் டேட் போகிறேன்னு பேசிகிட்டு இருந்தா அவள் ஃப்ரெண்டு காரணமாக வச்சு அவங்களா கூட இருக்கலான்ட்டு எல்லா ஹீரோயின் டேட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்க கிம்முக்கு மூஞ்சியே பார்த்தீங்கன்னா மாறி போயிடுது. ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவரும் உட்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோயினும் அதே மாதிரி டேட்டுக்கு போயிட்டா. பட் உள்ளே போக இவ தயக்கப்பட்டுட்டே நின்றுட்டுருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ் இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சா, பிடிச்சதா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து வழக்கம் போல் ஒரு பக்காவான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.